Dear student, welcome to our zoology class. Today we are going to see about Amphibia frog. The external characters. Habitat. Frogs in general are found in near water and in very damp places on land. The common Indian frog, Rana etc. live in or near permanent freshwater lake, pond and streams. It is in the water of most of the time. To live near water mainly for two reasons. First one, to keep skin moist to carry on cutaneous respiration. Two, to immediately jump or slip into water to escape from enemies. ஃப்ராக் எப்போதும் இந்த ஸ்கின் ஈரப்பதத்துடன் வைத்துக்கொள்வதற்கும் அந்த கொன்றுண்ணும் உயிர்கள் அருகில் வரும்போது அவை தாவி தப்பிக்கொள்வதற்கும் அவை நன்னீர் வாழ்களுக்கு அருகில் வாழ்கின்றன. Habits. Frogs are non-poisonous, harmless and normally silent animals. Locomotion. இடப்பெயர்ச்சி. Frog moves in two ways, by leaping movements on land and by swimming in water. Leaping movements. தாவி தாவி செல்லும் இடப்பெயர்ச்சி. A frog rests on land with short forelimbs upright and the very long and powerful hand limbs. Legs flexed or folded in the manner of Z shape. It jumps or leaps by suddenly hand limbs act like springs through the body. Up in hair. ஃப்ராக் நிலத்திலிருந்து ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த ஷார்ட்டான அந்த முன் கால்கள் நேராக வைத்துக்கொண்டும் பின் கால்கள் இஜர் ஷேப்பில் மடித்து கொண்டும் உள்ளது. இவை காற்றில் எழும்பு தாவுகின்றன. தாவி நிலத்தை அடையும் போது இந்த முன்கால்கள் அதிர்ச்சி தாங்கும் உறுப்பாக செயல்படுகின்றன. நெக்ஸ்ட் ஸ்விம்மிங், நீந்தி செல்லும் அது இடப்பெயர்ச்சி. தி ஃப்ராக் ஸ்விம்ஸ் இன் வாட்டர் பை பவர்ஃபுல் பேக்வேர்ட்ஸ். தி ஹேண்ட் limbs which act like propellers. During their backward stroke, the toe are spread apart and the broad web push against water, moving the body forward. ஃப்ராக் நீரில் நீந்தும் போது பின்கால்கள் துடுப்புகள் போன்றும் அது முன்னோக்கி உந்தி செல்ல உதவும் உறுப்புகளாக செயல்படுகின்றன. ஆனால் இதில் ஸ்விம் பண்ணும்போது முன்கால்கள் எவ்வித செயலும் செய்வதில்லை. ஓகே. ஃபீடிங். Frog are carnivorous and food consists mainly of living insect, worm, mollusca and tadpoles. உணவு பார்த்திங்கன்னா அதில் ஊன் உண்ணிகள். இந்த உணவை அந்த நாக்கில் கோழை திரவத்தினால் ஒரு பிசுப்பான திரவம் நாக்கில் நீட்டி பிடித்து அந்த வாயில் போட்டுக்கொள்கிறது. பின் இறை அப்படியே விழுங்கி விடுகின்றன. ஃப்ராக் அசையாது இருக்கும் அந்த உயிரிகளையும் பிடிக்காத உணவு எப்போதும் உண்பதில்லை. அந்த croaking sound. The character noise or sound made by frog is known as croaking. It is commonly heard in breeding season during rain and is mating call. தவளைகள் எழுப்பும் ஒலி பார்த்திங்கன்னா அது ஒரு சத்தமான சவுண்ட் நாய்ஸ், கிராக்கிங் நாய்ஸை உண்டு பண்ணுகிறது. இவ்வொலி இந்த ரெய்னி சீசனில் ரீப்ரொடக்ஷன் டைமில் ஏற்படுத்துகிறது. தவளையின் அந்த தொண்டையில் பார்த்திங்கன்னா பலூன் போன்று விரிவடையும் திறன் கொண்ட ஒரு தோல் மடிப்பில் கொண்ட ஓரணி குரல் பைகள் இருக்கின்றன. இவை நுரையிலிருந்து காற்று இக்குரல் பைகள் வழியே வலிமையோடு வெளித்தள்ளப்படும் போது இவ்வொலி எழுகின்றன. மேல் ஃப்ராக் பார்த்திங்கன்னா இந்த சவுண்ட் மிகவும் சத்தமாக எழுப்புகின்றன. நெக்ஸ்ட் ஹைபர்னேஷன் அண்ட் எஸ்டிவேஷன். குளிருறக்கம் மற்றும் கோடை உறக்கம். கோல்டு பிளட்டட் ஆர் பைக்ளோதர்மஸ் அனிமல்ஸ். தி பாடி டெம்பரேச்சர் ஆஃப் ஃப்ராக் fluctuates with that of the environment. Environmental condition in cold winter or dry hot summer days, the frogs bury in the soft damp bottom or mud. They become metabolically inactive and stop feeding, living only on the glycogen and stored in their bodies. ஃப்ராக் பார்த்திங்கன்னா இது உடல் அந்த வெப்பம் சூழ்நிலைக்கேற்ப மாறிக்கொண்டே உள்ளது. இது கடு குளிர் காலங்களிலும் கோடை காலங்களிலும் தங்களை பாதுகாத்து கொள்ள இந்த கோடை உறக்கம் குளிர் உறக்கத்தை மேற்கொள்கின்றன.
தவளைகள் வந்து நன்னீர் வாழிடங்களிலிருந்து மென்மையான அந்த ஈரமான சேற்றோட அடிப்பகுதியிலேருந்து ஒரு பள்ளம் மாதிரி தோண்டி அதிலே தங்களை பாதுகாத்து கொள்கின்றன. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக் அந்த உணவு உண்பதில்லை. வளர்ச்சிதை மாற்ற சைலம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நுரையீரல் சுவாசம் நடைபெறாது. தோல் சுவாசம் மட்டும் நடைபெறுகின்றது. சாதகமான அந்த சூழ்நிலை திரும்பும் வரை அந்த உடலில் உள்ள சேமித்த கிளைக்கோஜன் மற்றும் கொலஸ்ட்ராலை பயன்படுத்தி உயிர் வாழ்கின்றன. இந்த செயலற்ற நிலை தான் வந்து குளிர்காலத்தில் மேற்கொண்டால் அது குளிர் உறக்கம் ஹைபர்னேஷன் என்றும், கோடை காலத்தில் மேற்கொண்டால் கோடை உறக்கம் ஹாஸ்டுவேஷன் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகே, next this is frog on the external pictures in dorsal view. This sitting position. External characters: shape and size. Shape spindle shaped, length 12 to 8 cm. அதாவது ஸ்பீசிஸ் வந்து அந்த சைஸ் வந்து மாறுபடும். டார்சலி லைட் க்ரீன், வென்ட்ரலி வந்து ஒயிட் கலராக காணப்படுகிறது. It is a triangular in outline with a short blunt anterior snout. It terminates in a large transverse mouth. இந்த மவுத் பற்றின தலை வந்து இது வந்து தட்டையாக வந்து முக்கோண வடிவிலும் காணப்படுகிறது. இது வந்து புற சுவாச துளைகள் வந்து முதுகுப்புற மயிரின் இரு பக்கங்கள் வந்து எக்ஸ்டர்னல் நாரிஸ் வந்து காணப்படுகின்றன. இது வந்து உட்புற சுவாசலைகள் மூலம் அந்த வாய்க்குழியோடு தொடர்பு கொண்டுள்ளன. ஓகே, this is two small openings and the external nares at the snout and serve in respiration. Next, eye. Two very large spherical and protrusive eyes are situated dorso-ventrally top of head. Each eye thick pigmented immovable upper eyelid, thin semi-transparent freely movable lower eyelid. Third eyelid or nictitating membrane. It is covered protect eye during swimming and keeps it moist in hair. வந்து மேலிமை கீழிமை nictitating membrane என்ற 3 இமைகளினால் பாதுகாக்கப்படுகின்றன. ஓகே, this is thorax. This tympanum that receives sound waves. செவிப்பறை சவ்வுகள் இது கண்களுக்கு பின்னே வந்து அமைந்துள்ளன. இவற்றின் அடியில் அந்த இன்டர்னல் இயர்ஸ் காணப்படுகிறது. உட்செவிகள் வந்து காணப்படுகின்றன. நெக்ஸ்ட் ட்ரங்க். திஸ் இஸ் நடுவுடல். Head is broadly joined behind with a flat trunk. Middle character is prominence or hump. This is the posterior end of the trunk is small circular clerical aperture for the discharge of fecal and urinary wastages as well as reproductive products. நடுவில் பார்த்தா இந்த முன் இணைப்பக்க உறுப்புகள் கைகளும் பின் இணைப்பக்க உறுப்புகள் கால்களும் காணப்படுது. உடலின் அடிப்பகுதியிலேருந்து அந்த நடு மையக்கோட்டிலிருந்து அந்த மேற்பகுதி தான் வந்து திஸ் இஸ் கிளாரிக்கல் பொதுப்புழை அமைந்துள்ளன. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்கின் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஆஃப் வந்து ஃப்ராக் இஸ் தின் ஸ்லிம்மி அண்ட் ஸ்மூத்தி அண்ட் ஃபிட்டிங் லூசி ஆன் திஸ் ஸ்கின். The skin வந்து பார்த்தீங்கன்னா there are no placoid scale any other hard exoskeletal parts. Skin of on the dorsolateral fold thickening curled and the dermal plica. This is the color of skin வந்து green with black and the black spots மாதிரி this is black brown spots மாதிரி இது காணப்படுகிறது. Okay, next limbs. Limbs. The trunk bears 2 pairs of limbs and appendages. Each forelimb consists of upper arm brachium, forearm antebrachium.
ரிஸ்ட் வந்து கார்பஸ் அண்ட் ஹேண்ட் வந்து மேனஸ் பியரிங் வந்து 4 டிஜிட்ஸ் வித்தவுட் வந்து வெப். இந்த பக்க இணையுறுப்புகள் வந்து ஒரே மாதிரியாக அமைப்பை கொண்டுள்ளது. முன்பக்க இணையுறுப்புகள் பார்த்தீங்கன்னா கைகள் வந்து 3 பகுதிகளை கொண்டுள்ளது. அது மேற்கே வந்து பிரேக்கியம், ஆன்டி பிரேக்கியம், அது கை காணப்படுகிறது. பின்பக்க இணை உறுப்புகள் பார்த்தீங்கன்னா கால்கள் 3 பகுதிகளை கொண்டது. அதை ஃபீமர், நெக்ஸ்ட் வந்து க்ரஷ், பெஸ் என்ற கைப்பகுதி போன்றே பாதப்பகுதியும் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதுதான் வந்து டார்சஸ், மெட்டாடார்சஸ். கடந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் வந்து கால்கள் வந்து 5 விரல்கள் உள்ளது. இது ஒரு சவினால் இணைக்கப்பட்டுள்ளது. ஓகே, this is frog ஓட external characters. ஸ்கின்ல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வந்து கிளாண்ட்ஸ் வந்து செக்ரேட் ஆகுது. மியூக்கஸ் கிளாண்ட், இன்னொன்று டாக்ஸின் கிளாண்ட். Okay, thank you student, see you next class.